மேக நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் ஒரு பெரிய வைர வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் ரத்னபாண்டியன். அவன் பார்த்தா நிறையா வைரங்களெல்லாம் வாங்கி விற்று அதில் நிறையா பணம் சம்பாதிச்சு அந்த ராஜாவோட அரண்மனை மாதிரி அவன் ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டான். அவனோட வீடே அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தா ஒரு 30 பேர் வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் வேறு வேறு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ 30 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டி வச்சுருந்தான். அவனுக்கு பார்த்தா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வனிதா. அவனோட பொண்டாட்டி பேர் யசோதா. அவங்க வீட்டில் அன்னம்மான்னு ஒரு வேலைக்காரி இருந்தாங்க. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அந்த அன்னம்மாவுக்கு மேகலான்னு ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு. அந்த மேகலாவும் இந்த வனிதாவும் ஒரே கிளாஸ், 2 பேருக்கும் ஒரே வயசு. ஆனால் இந்த வனிதாவுக்கு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஊஞ்சலில் உட்காத்தி வச்சு தங்க கிண்ணத்தில் வச்சு பிசைஞ்சு சாதத்தெல்லாம் ஊட்டுவாங்க. இந்த மேகலாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அவங்க அம்மா என்ன மிச்சம் மீதி கிடைக்கிறதோ அதை தான் அவங்க அம்மாவும் சாப்பிடுவாங்க, அதை தான் மேகலாவுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மேகலா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காது. கிடைச்சதை சாப்பிட்டு அது மாட்டுக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா ஊரில் திடீர்னு ஒரு பெரிய விஷ ஜுரம் வந்துச்சு. வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு பெரிய விஷக்காய்ச்சல் வந்துச்சு. வந்த உடனே அதில் இந்த அன்னம்மாக்கும் அந்த ஜுரம் வந்துருச்சு. வந்த உடனே வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு இனிமேல் இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 4-5 நாள்லலாம் இந்த அன்னம்மா செத்தே போயிட்டாங்க. இப்போ பார்த்தா இந்த மேகலாவுக்கு யாருமே இல்லை. உடனே ஊர் மக்கள்லாம் கூடி இத்தனை நாள் இந்த அன்னம்மா இந்த ரத்னபாண்டியன் உங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை, இது பாவம் சின்ன பொண்ணு, அதனால் உங்களுக்கோ நிறையா சொத்து இருக்குது, நிறையா பணம் இருக்குது, நீங்கள் இந்த பொண்ணையும் உங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை படித்து இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க. இந்த ரத்னபாண்டியன் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டார். ஆனால் அது யசோதாவுக்கும் பிடிக்கல, இந்த வனிதாவுக்கும் பிடிக்கல. வேறு வழி இல்லாமல் மேகலாவும் அந்த வீட்டிலையே இருக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா மேகலாவை கண்டாலே இந்த யசோதாவுக்கும் பிடிக்கல, வனிதாவுக்கும் பிடிக்கல. அதனால் இந்த யசோதா என்ன பண்ணாங்க, இந்த மேகலாவுக்கு நிறையா வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை, வீட்டு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மேகலாவால் அவ்வளோ வேலையை செய்யவே முடியல. ஒரு சமயம் என்னாச்சு, இது மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து போடணும், அதனால் பரனில் இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் இறக்கு அப்படின்னாங்க. 2-3 வேலைக்காரங்கள்லாம் பரன் மேலே ஏறி அங்கே இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் இறக்கினாங்க. ஒன்றும் பெருசாக இருக்குது. ஒரு 200 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அண்டா குண்டாலாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கொல்லையில் கிணத்தடியில் கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு இந்த யசோதா இந்த மேகலாவை கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த பித்தளை பாத்திரம்லாம் 10-15 வருஷமாக பரன்லேயே கிடந்திருக்கு, இறக்கவே இல்லை, அதிலெல்லாம் பச்சை கலரில் அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி பூத்து கிடக்கு, இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பளபளன்னு தேய்ச்சிருக்கணும் எல்லா பாத்திரத்தையும் அப்படின்னு வேற சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கொல்லையிலேயே விட்டு வந்துட்டாங்க. இந்த மேகலாவால் ஒரு பாத்திரத்தை நகர்த்தக்கூட முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. உடனே கிணத்தடியிலே உட்காந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அழுதுச்சு. நம்ம அம்மா இருந்தால் நமக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசித்து இப்படி கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு, இதை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுச்சு, அந்த கிணறு இருக்குல்ல, கிணத்து மேட்டு மேலே ஏறி டமால்னு கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. அது நல்ல ஆழமான கிணறு வேற. நேராக குதிச்சா லாஸ்ட்டில் போனால் தண்ணி தானே இருக்கும். இது பார்த்தா டொம்முன்னு போய் ஒரு இடத்துல இடிச்சிச்சு. இடிச்சா அதுக்கு வலிக்கவே இல்லை, மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிணத்துக்குள்ளேருந்து அம்மான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே அந்த கிணத்துக்குள்ளே ஒரு குட்டி பூதம் இருந்திருக்கு.
அந்த பூதத்துக்கு நல்ல முதுகில் பிடிச்சிக்கிட்டு முதுகில் சுளுக்காகி அது வந்து முதுகில் இருக்கிற சுளுக்கு எடுக்க முடியாமல் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு அந்த கிணத்துக்குள்ளே. கரெக்டாக அந்த மேகலா குதித்த உடனே நேராக போய் அந்த பூதத்தோட முதுகில் போய் தொம்முன்னு குதிச்சுது. குதித்த உடனே அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பூதம் வந்து அம்மானு கத்திச்சு. இந்த மேகலாவுக்கு எந்த அடியும் படலை. குதிச்சு விட்டு அந்த பூதத்தோட முதுகிலே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பூதம் பார்த்தா எனக்கு முதுகில் பிடிச்சிக்கிட்டு சுளுக்காக இருந்துச்சு. இப்போ யாரோ திடீர்னு மேலேருந்து என்னவோ வந்து என் முதுகில் விழுந்துச்சு. இப்போ அந்த சுளுக்கெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்துச்சு. அந்த சுளுக்கெல்லாம் டோட்டலாக போயிடுச்சு பூதத்துக்கு. உடனே யார் குதிச்சது அப்படின்னு பார்த்தா அந்த மேகலா பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சாங்க. உடனே அந்த பூதம் வந்து யார்மா நீ ஏன் கிணத்துக்குள்ளே குதிச்ச அப்படின்னு கேட்டுச்சு. நானே வந்து என் உயிரை விடுறதுக்காக கிணத்துக்குள்ளே குதித்தேன். இப்போ உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேணா என்னை தின்னுடு அப்படின்னுச்சு. ஐயோ பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, பொண்ணெல்லாம் நான் தின்ன மாட்டேன், ஏன் நீ சாகிற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பூதம் கேட்டுச்சு. உடனே மேகலா வந்து அதோட கதையை முழுக்க அந்த பூதத்துக்கிட்ட சொல்லிச்சு. அவங்க அம்மா இருந்தப்போ அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க மேகலாவை, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு எப்படி வந்து ஒரு விஷ காய்ச்சல் வந்து அவங்க அம்மா செத்து போனாங்க, அதுக்கப்புறம் இந்த யசோதாவும் வனிதாவுமா சேர்ந்துக்கிட்டு எப்படி வேலை வாங்குறாங்க, செய்ய முடியாத வேலையெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு. உடனே பூதம் வந்து இவ்வளோதான விஷயம், இங்கே வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து மேகலாவை தூக்கிட்டு மறுபடியும் கிணத்துக்கு மேலே வந்துச்சு. அங்கே வந்து பார்த்து எந்த பாத்திரத்தெலாம் தேய்க்கணும்னு சொல்லு, நான் தேய்க்கிறேன் அப்படின்னுச்சு. உடனே இல்லை வேண்டாம் விடு, நானே தேய்ச்சிக்கிறேன், உனக்கு என்ன தலையெழுத்து, நீ வந்து எங்கள் வீட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணுன்ட்டு அப்படின்னு இந்த மேகலா சொன்னான். இல்லை நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த பூதமே பயந்துருச்சு. என்னது இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் இப்படி இருக்காங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் உன்னால் நகுத்த கூட முடியாது, அவ்வளோ பெரிய அண்டாவாக இருக்குது, நீ இது உள்ள இறங்கி உக்காந்துக்கிட்டு தான் அதெல்லாம் தேய்க்கணும், எப்படி தேய்ப்ப இதெல்லாம் அப்படின்னுச்சு. அதுதான் தெரியாமல் நானும் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா மேகலா. சரி ஒரு நிமிஷம் இரு, கண்ணை முடிக்கோ அப்படின்னுச்சு. ஒரு நிமிஷம் மேகலா அப்படி கண்ணை மூடிட்டு இப்போ கண்ணை தர அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அத்தனை பாத்திரமும் அப்படியே பளபளன்னு இருக்குது தேய்ச்சி. ஒரு செகண்டுக்குள்ளே அந்த பூதம் வந்து எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிருச்சு. தேய்ச்சி எல்லா பாத்திரமும் பளபளன்னு இருக்குது. உடனே பூதம் சொல்லிச்சு, சரி நீ வந்து போய் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டேன்னு அந்த வீட்டில் போய் சொல்லு, உனக்கு வந்து அவங்க என்ன வேலை விட்டாலும் நீ உடனே என்னை நினச்சிக்கோ, நான் உடனே வந்து அந்த வேலையெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் அங்கேருந்து மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே மேகலா வந்து அப்பாடா இவ்வளோ பெரிய பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த பூதம் வந்து இவ்வளோ அசால்ட்டாக தேய்ச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போய் அந்த யசோதா கிட்ட பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சாச்சு அப்படின்னு. எல்லா பாத்திரமும் நல்லா பளபளன்னு இருக்கணும், அந்த பச்சையெல்லாம் கண்டிப்பாக போயிருக்கணும், பூசணம் பிடிச்சிருந்துச்சுல அதெல்லாம் போயிருக்கணும் அப்படின்னு. எல்லாம் போயிடுச்சு அப்படின்னுச்சு. அது எப்படி போகும், 15 வருஷமாக வந்து பூசணம் பிடிச்சி கிடக்கிற பாத்திரத்தில் இருக்கிற பூசணம்லாம் எப்படி வந்து ஒரு தடவை தேய்ச்ச உடனே போகும், இவ ஏதோ பொய் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த யசோதா வந்து கொல்லையில் வந்து பார்த்தாங்க. பார்த்தா எல்லா அண்டா குண்டாவும் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது பளபளன்னு. அவங்களால நம்பவே முடியல. நீ தான் நான் தேய்ச்சத அப்படின்னாங்க. ஆமாம் நான் தான் தேய்ச்சேன் அப்படின்னு. உடனே சரி இங்கே வா, இந்த வீட்டில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடி அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிக்க சொல்லிட்டாங்க. உடனே பூதத்தை நினச்சா மனசில் ஒரு நிமிஷத்துக்குள்ள பார்த்தா சர்ன்னு வீட்டில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சிட்டா. இதை மாதிரி இந்த மேகலாட்டை எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடுறா. முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இந்த யசோதா இன்னும் கோவம் வந்துருச்சு. சரி நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் நிறுத்திடுவோம், நிறுத்திட்டு எல்லா வேலையும் இந்த மேகலாட்டேருந்தே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 வேலைக்காரங்களையும் நிறுத்திவிட்டா. நிறுத்திட்டு எல்லா வேலையும் இந்த மேகலாட்டையே கொடுத்துட்டாங்க. இந்த மேகலாவும் நமக்கு தான் பூதம் இருக்கே, அதனால் மேகலாவும் எந்த வேலையை சொன்னாலும் உடனே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா இந்த அவங்க வீட்டுக்கு சுற்றி பெரிய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் சும்மா மல்லி முல்லைங்கிற மாதிரி சும்மா சாதாரண செடி கொடிகள்லாம் தான் அங்கங்கே இருந்துச்சு. உடனே அந்த யசோதா பார்த்துட்டு சரி இந்த மேகலாவுக்கு ஒரு சரியான வேலையை கொடுப்போம், இந்த தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோட்டத்தை வந்து அழகான தோட்டமாக மாற்றணும், இந்த ஊர்லேயே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய தோட்டமாக மாற்றணும், இதுதான் உனக்கான வேலை அப்படின்ட்டாங்க. உடனே மேகலாவும் சரி அப்படின்ட்டு
பார்த்தா ஒரு 2 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூதத்திற்கு விட்டு சொல்லிட்டா, நீ உடனே வந்து இந்த வேலையை பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டுருச்சு அந்த பூதமும். அடுத்த நாள்லேருந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோட்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்தா அந்த ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு அழகான தோட்டத்தை பார்க்கவே முடியாது. ராஜாவோட அரண்மனையில் கூட இந்த அளவுக்கு தோட்டம் நல்லா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தோட்டத்தை வந்து அந்த பூதம் வந்து அங்கே உருவாக்கிருச்சு. எங்கே பார்த்தாலும் மலர் செடி கொடி இதை மாதிரி இருக்குது. உடனே ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க யாரும் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே என்ன வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத யாரும் பார்த்ததில்ல. ஆனால் அந்த தெரு மக்கள்லாம் வந்து அந்த தெரு அப்படி தாண்டி போகும்போது இந்த தோட்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ அழகான தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்து அந்த தோட்டத்தை வேடிக்கை பார்க்க வர வர இந்த ரத்னபாண்டியனோட வீடே பார்த்தேன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ நல்லா இருக்குது, எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தூசி கூட கிடையாது, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது வீடு முழுக்க, தோட்டமும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கெல்லாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியமாயிட்டாங்க. ஊர் முழுக்க இவங்க வீட்டு தோட்டத்தை பற்றி தான் பேச்சு. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தா ராஜா காதுலேயும் அது மாதிரி அந்த தோட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அரண்மனை தோட்டத்தை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்க. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அரண்மனையில் தான் தோட்டம் நல்லாயிருக்கும், அரண்மனை தோட்டத்தை விட ஒரு தோட்டம் நல்லா இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு நாமளும் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், ராஜா ஒரு நாளைக்கு கிளம்பி நேராக இந்த ரத்னபாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ரத்னபாண்டியனுக்கே ஒரே ஆச்சரியம், ஐயோ ராஜா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரேன்ட்டு. ராஜாவை வரவேற்று உட்காத்தி வச்சு ராஜாவோட பேசிகிட்டு இருந்தார். ராஜா வந்து இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஊரில் எல்லோரும், அதுதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னார். வாங்க ராஜா வந்து பாருங்கன்னு சொல்லி இந்த தோட்டத்தெல்லாம் முழுக்க சுற்றி காமிச்சார். காமிச்ச உடனே இவ்வளோ அழகான தோட்டமாக இருக்குது, இந்த தோட்டத்தை யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். கேட்ட உடனே இந்த ரத்னபாண்டியனோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல யசோதா, அவங்க வந்து இதெல்லாம் எங்கள் வனிதா தான் உருவாக்குனா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா வந்து என்ன இத்தனோடு சின்ன பொண்ணாக இருக்குது, இதுவும் அந்த தோட்டத்தை உருவாக்குச்சு, நம்பவே முடியலையே அப்படின்னு. ஆமாம் ராஜா, இது சின்ன பொண்ணு இல்லை, சாதாரண பொண்ணு இல்லை, இந்த தோட்டத்தையே ஃபுல்லாக உருவாக்குனது எங்கள் வனிதா தான் அப்படின்னு சொல்லி இந்த யசோதா சொன்னான். இந்த மேகலா வந்து உள்ற இருந்தாங்க, அதனால் மேகலாவுக்கு வந்து இந்த யசோதா அப்படி சொன்னதெல்லாம் தெரியாது. உடனே ராஜா என்ன பண்ணார், என்னோடய அரண்மனையிலே இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கணும், அதனால் நான் வந்து உங்கள் வனிதாவை வந்து என்னோடய அரண்மனையை கூப்பிட்டு போய் ஒரு மாதத்துக்குள்ள இதே மாதிரி தோட்டத்தை ஒன்று அரண்மனையிலையும் உருவாக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். உடனே ரத்னபாண்டியனுக்கும் யசோதாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ இப்படி போய் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. உடனே ரத்னபாண்டியன் வந்து வேறு வழி இல்லை, ராஜா வந்து சொல்லியிருக்காரு, ராஜா சொன்னதை வந்து மீறவும் முடியாது அப்படின்ட்டு, சரி வனிதாவை வேணால் நீங்கள் அரண்மனைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். அதுக்குள்ளே பார்த்தா இந்த வனிதா வந்து ஓன்னு அழுதுச்சு, என்னால் இந்த மாதிரியான தோட்டமெல்லாம் உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அழுத உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கன்ட்டு. இன்னும் ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ரத்னபாண்டியன், நீங்கள் பொய்யா சொல்கிறீங்கன்ட்டு, இந்த தோட்டத்தை உண்மையிலே உருவாக்குனது யாருமா அப்படின்னு சொல்லி வனிதாட்ட கேட்டார் ராஜா. உடனே வனிதா வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மேகலா தான் வந்து இந்த தோட்டத்தை உருவாக்குனா அப்படின்னு சொல்லி ஒரே அழுதுகிட்டே சொன்னான். உடனே இவங்க 2 பேரும் சும்மா இருந்தாங்க, ரத்னபாண்டியனும் யசோதாவும் சும்மா இருந்தாங்க, ஒன்றும் பேசாமல் தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. உடனே ராஜா வந்து அந்த மேகலாவை கூப்பிடு அப்படின்னாரு. உடனே வனிதா ஓடி போய் இந்த மேகலாவை கூப்பிட்டு வந்துச்சு. அந்த மேகலாவை பார்த்த உடனே ராஜாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏமா யாரோ பெருசாக ஒரு பெரிய பொம்பளை தான் அந்த மாதிரி தோட்டத்தை உருவாக்கான்னு நினச்சது, அதுவும் ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்து நிற்கிறேன், எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட வந்து சும்மா ஏதோ பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு ராஜா கேட்டார். உடனே இந்த மேகலா வந்து ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்று ராஜா ஒரு கும்பிடு போட்டு, வணக்கம் ராஜா, நான் தான் இந்த தோட்டத்தை உருவாக்கினேன், ஆனால் நானாக உருவாக்கலை, எனக்கு வந்து ஒரு பூதம் ஹெல்ப் பண்ணுது, அந்த பூதத்தை வச்சு தான் நான் அந்த தோட்டத்தை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னான். என்னது பூதமா அப்படி? ஆமாம் ராஜா, ஒரு பூதம் இருக்குது, அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேகலா சொன்னான். உன்னால் வந்து அரண்மனையிலே வந்து இதேமாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டு. கண்டிப்பாக உருவாக்க முடியும் ராஜா அப்படின்னு. எவ்வளோ நாளில் உருவாக்குவேன் அப்படின்னு ராஜா கேட்டார். உங்களுக்கு எவ்வளோ நாளில் உருவாக்கணும்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ நாளில் உருவாக்கி தருவேன் ராஜா அப்படின்னு. ஒரே நாளில் உருவாக்குவியா அப்படின்னு.
உருவாக்குவேன் ராஜா அப்படின்னு. சரி நீ என்னோட அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த மேகலாவை அரண்மனைக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நம்மக்கிட்ட வந்து வனிதா தான் அந்த தோட்டத்தை உருவாக்கினார்னு சொல்லி இவங்கெல்லாம் பீத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த தோட்டத்தை வந்து வனிதா உருவாக்கலை, மேகலா தான் உருவாக்கியிருக்கா. அது வந்து ராஜாவுக்கு முன்னாடியே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு, இவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் அவங்கள பிடிக்காமலே போயிடுச்சு. இந்த மேகலாவை கூப்பிட்டு போன ராஜா என்ன பண்ணார், அரண்மனையில் இருக்கிற தோட்டத்தை காட்டி இந்த தோட்டத்தை வந்து நீ வந்து அங்கே உருவாக்கி இருக்கிற தோட்டம் மாதிரியே இங்கேயும் உருவாக்கு அப்படின்னு. சரி ராஜா அப்படின்னு சொல்லி மேகலா என்ன பண்ணிச்சு, அந்த பூதத்தை வர வச்சு ஒரே நாளில் பார்த்தா அந்த ரத்னபாண்டியன் வீட்டில் இருந்த தோட்டத்தை விட இன்னும் சூப்பராக ஒரு தோட்டத்தை வந்து அந்த பூதம் வந்து உருவாக்கிருச்சாங்க. ராஜா வந்து அடுத்த நாளைக்கு அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. உடனே அவர் என்ன பண்ணார், 1,00,000 பவுன் காசு கோல்டு காயின் அதை வந்து இந்த மேகலாவுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அருமையான தோட்டத்தை உருவாக்கினவனுக்கு என்னோடய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி 1,00,000 கோல்டு காயினை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதை வாங்கி இந்த மேகலா என்ன பண்ணிச்சு, நான் இதில் ஒன்றுமே பண்ணல ராஜா, இந்த பூதம் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த பூதம் தான் வந்து இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கு, அதனால் இந்த 1,00,000 பவுன் காசையும் இந்த பூதத்துக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,00,000 பவுன் காசு இருக்கிற மூட்டையை வந்து அந்த பூதத்திட்ட கொடுத்தா. அந்த பவுன் காசு இருக்கிற மூட்டையை தொட்ட உடனே அந்த பூதம் வந்து பார்த்தா அப்படியே ஒரு தேவகுமாரன் ஆயிடுச்சு. தேவகுமாரன் ஆகிட்டு மேகலாட்ட சொல்லிச்சு, இது மாதிரி நான் வந்து ஒரு முனிவர் ஒரு தடவை உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் போய் அவரை வந்து சேட்டை பண்ணேன், அவர்கிட்ட அவர் மேலே வந்து பழத்தெல்லாம் தூக்கி போட்டேன், அதில் வந்து கோபமாயே அவர் வந்து என்னை பூதமாக மாற்றிட்டாரு, நான் வந்து அந்த சாபத்தோடு தான் வந்து அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், யார் உனக்கு 1,00,000 பவுன் காசு கொடுக்குறாங்களோ அப்போ வந்து உன்னோட சாபம் முடிஞ்சிடும், நீ வந்து மறுபடியும் தேவலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த சாபம் எப்போ முடியும்னு தெரியாமல் நானே முடிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு நீ வந்து 1,00,000 பவுன் காசை வந்து நீ வாங்கிக்காமல் அதை வந்து எனக்கு கொடுத்த, அதனால் இப்போ என்னோடய சாபம் தீர்ந்து போச்சு, இந்த அந்த 1,00,000 பவுன் காசை நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன், நீயே வச்சுக்கோ, நான் வந்து தேவலோகத்துக்கு போகிறேன் இப்போ. ஆனால் இப்போ போகிறேனே தவிர நான் வந்து உனக்கு ஒரு மோதிரம் கொடுத்துட்டு போகிறேன், உனக்கு எப்போ என்னோடய ஹெல்ப் வேணும்னாலும் அந்த மோதிரத்தை என்னை நினச்சி ஒரு தடவை தேய்ச்சிரு, உடனே நான் வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகலாவுக்கு வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு அந்த தேவகுமாரன் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேகலாவுக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அப்போல்லாம் அந்த மோதிரத்தை தேய்ச்சா உடனே தேவகுமாரன் வந்து அந்த ஹெல்ப் அந்த என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்கிற அளவுக்கு தேவகுமாரன் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மேகலா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.